Hi everyone. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு 30 சென்டென்ஸ் வந்து பார்த்தோம். அந்த 30 சென்டென்ஸ்க்குமே வந்து verb செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் + verb செகண்ட் ஃபார்ம் இந்த ஸ்ட்ரக்சர்ல 30 சென்டென்ஸ் + 30 verb forms வந்து நம்ம பார்த்தோம். அதோடைய கண்டினியூஸ் தான் இது. இன்னைக்கு 31 to 50 20 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே நாளில் நிறைய தெரிஞ்சுக்க வேணாம், அதனால் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு 20 verb form தெரிஞ்சுக்க போகிறோம். 20 சென்டென்சஸ் வந்து அதோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட அதனுடைய தமிழ் மீனிங்கோட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய நியூ வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நான் இதனுடைய சென்டென்ஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன், ஆன்சர் பண்ணுவோம். சரியா? டன். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டேஷ் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ப்ராக்கெட்டில் பெக் அப்படின்ற வேர்டு இருக்குது. பெக் அப்படின்னா கெஞ்சுறது. சரியா? ஸோ ஐ டேஷ் ஃபார் ஹெல்ப் அப்படின்னா நான் ஹெல்ப்புக்கு கெஞ்சினேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெக்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பெக்டு. ஓகே, ஸோ ஐ பெக்டு ஃபார் ஹெல்ப் அப்படின்னா நான் உதவிக்காக கெஞ்சினேன் அப்படின்னு அர்த்தம். ஷி டேஸ் த டோர் பெல் அப்படின்னு இருக்கு. அவள் டோர் பெல்லை அடித்தா. அப்போது ரிங்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரேங். அடுத்து தே டேஸ் த கீஸ். அவர்கள் கீஸை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ லீவ் அப்படின்னா விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி இங்கே என்ன மீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விட்டுட்டாங்க. ஸோ அப்போ இந்த கீஸ் அந்த லீவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா லெஃப்ட். they left the keys. okay, so they left the keys at home. அவங்க கீஸை வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமனாக வந்துட்டு கீஸை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது they left the keys அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம். சரியா? ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஐ டேஷ் த பேப்பர் அப்படின்னு இருக்கு. இது இங்கிலீஷில் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேர் த பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேருடைய செகண்ட் ஃபார்ம், டேர் மீன்ஸ் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ டேருடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டோர். ஓகே, ஐ டோர் த பேப்பர் அப்படின்னா நான் பேப்பரை கிழிச்சிட்டேன். ஐ டோர் த பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஷி டேஸ் ஹர் எனிமி. ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிக்கிறது. அப்போ ஃபர்கிவுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபர்கேவ். ஓகே, ஷி ஃபர்கேவ் ஹர் எனிமி. அவளுடைய எதிரியை மன்னித்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஷி ஃபர்கேவ் ஹர் எனிமி. அடுத்து 36 சென்டென்ஸ் பாருங்கள். வி டேஷ் த பெஸ்ட் ஒப்பீனியன். நாங்கள் பெஸ்ட் ஒப்பீனியனை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூஸ் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது. சூஸுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா CHOSE. இந்த டபுள் ஓவை இருந்து ஒரு ஓவை எடுத்துகிட்டு சாஸ், இதை ப்ரனவுன்ஸ் பண்ணுறது சாஸ் அப்படின்னு சொல்லணும். வி சாஸ் த பெஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லணும். சாஸ் இல்லை, வி சாஸ் அப்படின்னு சொல்லணும். வி சாஸ் த பெஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லணும். தே ஸ்வீப் அப்படின்னா வீடு கூட்டுறோம் இல்லையா, அதுதான் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஸ்வீப் த ஃப்ளோர். இந்த ஸ்வீப்புடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்வெப்ட். SWEPT ஸ்வெப்ட். தே ஸ்வெப்ட் த ஃப்ளோர் அப்படின்னா அவர்கள் ஃப்ளோரை கூட்டுனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது தே ஸ்வெப்ட் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஷீ டேஸ் த மெட்டல் ராட் அப்படின்னு இருக்குது. பெண்ட் அப்படின்னா வளைக்கிறது. ஓகே, ஸோ அப்போ பெண்டுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பெண்ட். ஷி பெண்ட் த மெட்டல் ராட் அப்படின்னா அவள் அந்த மெட்டல் ராடை வளைத்தாள் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ டேஷ் ஹிஸ் ஹேண்ட். பேர்ன் அப்படின்னா என்னென்னா சுட்டுக்கிறது. அவனுடைய ஹேண்டை சுட்டுக்கிட்டான், அவன் கையை சுட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பேர்னுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பர்ன்ட். ஹி பர்ன்ட் ஹிஸ் ஹேண்ட். அவனோட கையை சுட்டுக்கிட்டான். 40th சென்டென்ஸ். ஐ டேஷ் த மேட் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நல்லா கவனிங்க. லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. லே அப்படின்னா வந்துட்டு தரையில் விரித்து போடுறது. ஓகேவா? அப்போது நான் தரையில் பாயை விரித்து போட்டேன். மேட் அப்படின்னா பாய்க்கு இங்கிலீஷில் மேட்டை வந்து நான் விரித்து போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல லே அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். லேவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா லேடு. ஓகே, ஐ லேடு த மேட் ஆன் த ஃப்ளோர். நான் ஃப்ளோரில் மேட்டை பாயை விரித்து போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஷீ டேஷ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைத்தாள், இன்வைட் பண்ணா. அப்போது இன்வைட்டுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்வைட்டட். ஷீ இன்வைட்டட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ டேஷ் ஃப்ரம் த லேடர் அப்படின்னா ஏணி. நான் ஏணியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது வந்து ஃபால் அப்படின்னா விழுந்துட்டேன். ஃபாலுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபில்.
ஐ ஃபெல் ஃப்ரம் த லேடர், நான் லேடர்லேருந்து விழுந்துட்டேன். ஹீ டேஷ் அவுட் த கேண்டில், இதில் ப்ளோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளோ அவுட் அப்படின்னா ஊதி அணைக்கிறது, சரியா? ஸோ அந்த ப்ளோ அவுட்டை வந்து செகண்ட் ஃபார்ம், ப்ளோவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ளூ. ஹீ ப்ளூ அவுட் த கேண்டில், அவன் கேண்டிலை ஊதி அணைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஷீ டேஸ் த கிளாத்ஸ் டு ட்ரை அப்படின்னு இருக்கு. ஹேங் அப்படின்னா தொங்க விடுறது, சரியா? ஹேங்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹங். ஓகே, ஷி ஹங் த கிளாத்ஸ் டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அவள் துணிகளை காய போட்டுறதுக்காக தொங்க விட்டுருந்தா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தே டேஷ் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சென்ட் அப்படின்னா அனுப்புறது, உங்களுக்கு தெரியும். ஸோ சென்டுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சென்ட். ஓகே, தே சென்ட் அ மெசேஜ், அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினார்கள். தே சென்ட் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஷீ டேஸ் இன்டு த வாட்டர், அவள் தண்ணியில் மூழ்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது சிங்க் அப்படின்னா மூழ்கிறது, சரியா? சிங்க்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சாங்க், SANK, சாங்க். ஷீ சாங்க் இன்டு த வாட்டர், அவள் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டாள். ஷீ சாங்க் இன்டு த வாட்டர். அடுத்து தே டேஷ் தே ஒர்க், அவர்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபினிஷுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன? ஃபினிஷ்டு. தே ஃபினிஷ்டு தேயர் ஒர்க், அவர்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள், ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 48th சென்டென்ஸ், ஹீ டேஷ் அ ஸ்மால் ஹோல். டிக் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கேன். டிக் அப்படின்னா தோன்றுறது, குழி தோன்றுறது, அதாவது டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிக்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டக், DUG, duck. He dug a small hole அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு ஹோல் வந்து தோண்டினான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது தே டேஸ் சம் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. க்ரோ அப்படின்னா வளர்க்குறது. ஓகே, அப்போ க்ரோவுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா க்ரூ. தே க்ரூ சம் வெஜிடபிள் பிளான்ட்ஸ், அவர்கள் சில காய்கறி செடியெலாம் வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஷீ டேஸ் மீ எஸ்டர்டே, அவர்கள் நேற்று என்னை அழைத்தார்கள் அப்படின்னு அவள் நேற்று என்னை அழைத்தாள் அப்படின்னு சொல்லும்போது கால் உடைய செகண்ட் ஃபார்ம் வந்து கால்டு. ஷி கால்டு மீ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். டன். ஸோ இங்கே வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 வேர்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த 20 சென்டென்ஸ் வந்து பார்த்த அந்த வேர்ப் ஃபார்ம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வேர்ப் ஃபார்முடைய செகண்ட் ஃபார்ம், ஓகேவா? இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃபார்ம். இந்த வேர்புடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இதற்கான தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்றத இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டன். இதை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.